இந்த வீடியோவில் நம்ம GSLV F-15 NVS-02 மிஷன் பற்றி பார்க்கலாம். GSLV F-15ஓட லான்ச் எப்போனா 29 ஜனவரி 2025 அன்றைக்கி மாலை 6:23க்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து ஏவ போகிறாங்க. அண்ட் இந்த லான்ச்சோட ஹைலைட் என்னென்னா, இது இந்தியாவோட 17th GSLV ராக்கெட். அண்ட் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து இது 100th லான்ச். ஸோ GSLV ஃப்ளைட்டோட பேலோடு என்னென்னா NVS-02 சேட்டலைட். ஸோ இப்போ பார்க்குறது தான் NVS-02 சேட்டலைட்டோட இமேஜ். லான்ச்சுக்கு முன்னாடி அந்த சேட்டலைட்டை நிறைய டெஸ்ட் அண்டர்கோ பண்ணுவாங்க. எதுக்குன்னா, ஆர்பிட்டில் இருக்கும்போதும் சரி, இல்லை லான்ச் அப்போது, அதாவது லான்ச்சில் இருக்கும்போதும் எந்த விதமான ஃபெயிலியரும் நடக்கக்கூடாதுன்னு அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதை சேட்டலைட்டை நிறையா டெஸ்ட் அண்டர்கோ பண்ணுவாங்க. ஸோ அதோட இமேஜஸ், இஸ்ரோ வெளியிட்ட இமேஜஸ் தான் இதெல்லாம். வாட் இஸ் ஸ்பெஷல் இன் NVS-02 சேட்டலைட் பார்க்கலாம். அதோட ப்ரீடெசஸர் மாதிரியே, அதாவது NVS-01 மாதிரியே இந்த சேட்டலைட்டும் PVT சர்வீஸ் சொல்லக்கூடிய பொசிஷனிங், வெலாசிட்டி அண்ட் டைமிங் அக்யூரேட்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ இதோட அக்யூரேசி வந்து பெட்டர் தென் 20 மீட்டர். அதேமாதிரி இதோட டைமிங் அக்யூரேசி வந்து பெட்டர் தென் 40 nanosecondsன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அப்ளிகேஷனுக்காகவும், அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்டை மேப்பிங் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அவசர காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும், சேட்டலைட்டோட ஆர்பிட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, டைமிங் சர்வீஸ்க்கு, எமர்ஜென்சி சர்வீசஸ்க்குலாம் இந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ண போகிறாங்க. This is just an overview of GSLV F-15, and let us all wish ISRO for its 100th launch in Sriharikota and pray for its successful mission. Thank you.